இப்ப பாருங்க, சிப்காட் பெருந்துறை பசுமை வெளி பூங்கா அப்படின்னு சொல்லி பெயர் பலகை வச்சிருக்காங்க. சிப்காட் பெருந்துறை OSR கிரீனரி அப்படின்னு போட்டிருக்காங்க. பரப்பளவு 3.77 ஏக்கர், 3.25 ஏக்கர். பாருங்க, இப்ப பாத்துட்டு இருக்கிற பசுமை வெளி பூங்காங்கிறது இதுதான். நாளைக்கு சேலத்துல ஜாகிர் அம்மாபாளையமும் இந்த நிலைமைக்கு தான் ஆளா போகுது. 35 வருஷம் கழிச்சு இப்படி முள்ளு முளைச்சு இங்க ஒரு பெயர் பலகை இருக்கு. அரசாங்கத்தினுடைய திட்டத்துல சொல்லுவாங்க, சட்டமன்றத்துல அமைச்சர் பேசுவாரு என்னன்னு, பெருந்துறையில 3.25 ஏக்கராவோட பசுமை வெளி பூங்கா இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுவாரு. இதைத்தான் மக்கள் கேட்டு இருப்பாங்க. இங்க பசுமை வெளி பூங்காங்கிறது லட்சணத்தை பாருங்க, அவங்களும் அழகா வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாரு. அதுக்கு கீழே ரொம்ப முக்கியமா அந்த பசுமை வெளி பூங்கா பெயர் பலகைக்கு பின்னாடி குப்பை கொட்டி வச்சிருக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்க தண்ணி எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. குறிப்பா பாரு, வீடியோ எடுக்கிறவங்க அதை கீழே எடுங்க, காலு கீழே எடுங்க. இதுதான் உண்மையான நேரம் பாருங்க. இது நீங்க எல்லாம் வர்றதுக்காக ஆலய நிர்வாகம் அரசு கூட கூண்டு சேர்ந்து திட்டமிட்டு தண்ணியினுடைய அளவை குறைச்சு நல்ல தண்ணி விட்டுட்டு இருக்கான். இதுதான் ஒரிஜினல் தண்ணி பாருங்க. அந்த இது பிரசாந்த் மீட்டர் இதுல எடுங்க. இப்ப ஒரிஜினல் தெரிஞ்சு போயிடும். அவன் எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சல பாருங்க. இதுதான் இங்க இருக்கிற தண்ணி தான் வழக்கமா போற ஒரிஜினல் தண்ணி பாத்துக்குங்க. இப்ப நீங்க வர்றதுக்காக இந்த 4 நாள்ல அவன் தண்ணியினுடைய அளவை குறைச்சு நிறத்தை கம்மி பண்ணி நல்ல தண்ணி கலந்து விட்டுதான் இப்ப நம்மளுக்கு அந்த தோட்டத்தை காட்டியிருக்காங்க. ஒரிஜினல் தண்ணி எங்க இருக்குன்னு இப்ப இங்க பாத்துக்கலாம். ரொம்ப தூரமெல்லாம் இல்ல, ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அவ்வளவுதான். அதே போல பசுமை பூங்கா இதெல்லாம் பாடுங்க, நீங்க போடுங்க. எல்லாரும் எடுத்துட்டு போய் அவங்களுடைய வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் போடுங்க. இந்த நிர்வாகம் எந்த லட்சணத்துல இருக்குது, இவங்க எல்லாம் யாருக்காக வாழ்றாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்க, இது கொஞ்சம் டிடிஎஸ் எடுத்து நல்லா இருக்குங்க. வாங்க, நீங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க யாராவது நின்று. இன்னொன்னு பாருங்க, மேல அவன் கொண்டு வந்து கொட்டிருக்கிற மண்ணுல இருந்து தண்ணி வெளியே தெரியுமா உங்களுக்கு? அந்த பசுமை வெளி பூங்காவில மண்ணு கொட்டிருக்காங்கல்ல புதுசா, அதுல தண்ணி ஒரு 1.5 அடிக்கு 2 அடிக்கு தண்ணி வடிவு தெரியுது அவங்களுக்கு. அப்ப இங்க வந்து இவன் விட்டுருக்கிற நீர் நிலத்தை பூரா மாசுபடுத்தி கொப்பளிச்சுட்டு இருக்குது. அதே பார்த்தா அடையாளம் காட்டக்கூடிய பகுதி பாருங்க, உள்ளெல்லாம் தண்ணி எப்படி கொப்பளிச்சுட்டு இருக்குன்னு பாருங்க. பசுமை பூங்கா இருக்கிற நிலவரத்தை நீங்க பாத்துக்கங்க. சரி, வாங்க போலாம்.